ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். டூர் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க திருமயம் கோட்டை, அதை தான் பார்க்க போகிறோம். வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை, மலைக்கோட்டை. ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் விஜய ரகுநாத சேதுபதியால் பார்த்திங்கன்னா கிபி 1676 1687 காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு. சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் இதை மாதிரி ஒரு கோட்டை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். மலையை சுற்றி மதில் சுவர், அந்த மலை அடிவாரத்தில் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற மாதிரி இங்கே சிவபெருமான் ஆலயமும் இருக்குது, விஷ்ணு பகவானுக்கும் ஆலயம் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த மலை ரொம்ப ரம்யமாக காணப்படுது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம்னே சொல்லலாம். பாண்டியர்கள், பல்லவர்கள் அவர்கள் காலத்திலருந்தே இந்த மலையை குடைஞ்சிட்டு போய் உள்ளே வந்து சிற்பங்கள் செய்கிறது, கோவில் கட்டுறது அவர்களுக்கு கைவந்த கலை. முக்கியமாக பல்லவர்களுக்கு இந்திய தொல்லியல் துறை அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் 2 ஆலயமும் இந்த கோட்டையும் எல்லாமே அமைஞ்சிருக்கு. முதன்மையாக இந்த சாலை வழியாக போகும்பொழுது நம்ம அருள்மிகு சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில், இந்த சாலை அருகில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் ஆலயம் இருக்குது. முதன்மையாக நம்ம சத்தியமூர்த்தி பெருமாளை போய் தரிசிச்சுட்டு வந்துடுவோம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் 43வது திவ்ய தேசம். பழமையான ஒரு குடவரை கோவில் நம்பொழுது இந்த மலையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ரங்கநாதர் படுத்துட்டு இருக்க மாதிரி அழகிய காட்சி. அதுக்கப்புறம் இந்த கோவில்லாம் வெளிப்புறத்தில் கட்டியிருக்காங்க. கிபி 7-9 அந்த நூற்றாண்டில் அந்த பெருமாள் எல்லாம் இந்த மலையில் செதுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற தகவலும் பார்த்திங்கன்னா இங்கே கிடச்சிருக்கு. முதன்மையாக பார்க்கக்கூடிய பெருமாள் மூலவர் சத்தியமூர்த்தி பெருமாள். உஜீவன தாயார் லக்ஷ்மி தாயாரோட அருள் பாலிக்கிறார். நல்லா 7 அடி உயரத்துக்கு அப்படியே கண்ணை நம்மளே பார்க்குற மாதிரி பெருமாள் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கார். வந்தீங்கன்னா பாருங்கள், அந்த கண்ணை நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். பெருமாள் அப்படியே நேரில் நின்றுட்டு இருக்க மாதிரியே இருப்பார். அதுதான் தனி சிறப்பு இந்த ஆலயத்தில். பள்ளிகொண்ட பெருமாள் அடுத்த சன்னதியில் நம்ம பார்க்கும்பொழுது ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட ரொம்ப பெரிய அளவில் சயனித்த கோலத்தில் இருப்பார். திருமலையிலிருந்து சாலக்கிராம மலைக்கு வந்ததா இங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. விஷ்ணுவின் அவதாரங்களான கிருஷ்ணர், ராமர், வராகமூர்த்தி, பள்ளிகொண்ட பெருமாள் எல்லாமே நம்ம சுற்றி சுற்றி பார்த்தோன்னா எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு புரியல. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஆலயம். ஒரு மதில் சுவர் தான் இருக்குது. பக்கத்துலேயே சத்தியகிரீஸ்வரர் ஆலயம் இருக்குது, சிவபெருமான் ஆலயம். அப்புறமா நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பெருமாள் சயனித்த கோலத்தில் இருக்கக்கூடிய மலையில் செதுக்கப்பட்ட பெருமாள். பள்ளி கொண்ட பெருமாள் காண கண் கோடி வேண்டும். பாதத்தை பார்த்துட்டு இங்கே இருக்க சிற்பங்களை பார்க்கும்பொழுது மெய் சிலிர்த்து போச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த குகைக்குள்ளே வந்து இங்கே பெருமாளை தரிசிக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பெருமாளை தரிசிக்க மறக்காதீங்க. அப்படியே நாங்கள் சுற்றி வரும்பொழுது மிகப்பெரிய குளம் இருக்குது. அடுத்தது பூவராகர் அப்படின்ட்டு அங்கே தனியாக பார்த்திங்கன்னா வராக மூர்த்தியும் காணப்படுறார். அங்கேயே நம்ம போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைடு தேவைப்படுவாங்க. ஏன்னா நம்ம சுற்றி சுற்றி வரோம், அங்கங்கே நிறையவே ஆலயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் சத்தியமூர்த்தி பெருமாள் நல்லா 7 அடி உயரத்துக்கு ரொம்பவே அழகாக காட்சி அளிக்கிறார். வாங்க போய் நம்ம சுவாமியை தரிசிச்சுட்டு வரலாம். ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் தான் திவ்ய தேசங்கள் அழைக்கப்படுது. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த ஸ்தலமும் ஒரு திவ்ய தேசம். சத்திய மகரிஷிக்கு பெருமாள் காட்சி அளிச்சிருக்கார், அதுவும் ஒரு சிறப்பு அம்சம். காலையில் 6 மணிலேருந்து பகல் 11 மணி வரையும் இருக்குது. மாலை 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் தரிசனம் செய்யலாம். மூலவர் திருநாமம் சத்தியமூர்த்தி திருமெய்யர் அப்படின்னு அழைக்கப்படுறார். உற்சவர் அழகிய மெய்யர். தலவிருட்சம்னா ஆலமரம். தீர்த்தம்னா சத்திய புஷ்கரணி. இந்த புஷ்கரணி நம்ம மற்ற கோவிலில் பார்க்குறதோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எண்கோண வடிவம் சொல்லுவாங்க. நம்ம வெளியில் போகும்போது பார்க்கலாம். சிறப்புன்னா நம்ம வைகாசி பௌர்ணமிக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தேர் 10 நாட்களும் நடைபெறும். ஆடி போகிறோம் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வந்தீங்கன்னா இந்த கோவில் நல்லா கலகலன்னு இருக்கும். இதை மாதிரி வந்தோன்னா நம்ம சாந்தமாக சுவாமியை பார்த்துட்டு போகலாம்.
கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா திருவிழா கோலம் பூண்டிருக்கும் ஆலயம். ராமரை தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு பூவராகர் அவரையும் தரிசிச்சுட்டு கிருஷ்ணரையும் தரிசிச்சுட்டு அப்புறம் நம்ம குளத்தை போய் பார்க்கலாம். தசாவதார மூர்த்திகளுக்கான ஒரு ஆலயம் தனித்தனியாக இதை மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்தோன்னா இங்கே எல்லா பெருமாளையும் தரிசிக்கலாம். கோவில் பார்க்க பார்க்க நமக்கு ஒவ்வொரு சிற்பங்களுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மலைக்கு மேலே இருக்க திருமயம் கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மலைக்கோட்டை. ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் விஜய ரகுநாத சேதுபதியால் கிபி 1676 1689 அந்த காலகட்டத்தில் தான் கட்டியிருக்காங்க. இங்கே பார்க்குற இந்த மலைகள்லேருந்து நிறைய உதிர்ந்த அந்த கல்லெல்லாமும் பார்த்திங்கன்னா கீழே அப்படியே உதிர்ந்து வருது. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே இதெல்லாமே மலைகள் தான். இந்த மலைகளுக்குள்ளே தான் குடைஞ்சிட்டு போயிட்டு பெருமாளை செதுக்கியிருக்காங்க. அந்த ஒரு கட்டிட பாணின்றது முக்கியமாக பல்லவர்கள் காலத்தில் நம்ம பார்க்கலாம். மகாபலிபுரம் பார்த்தவங்களுக்கு தெரியும், எல்லாமே அந்த மலையை குடைஞ்சிட்டு போய் கட்டியிருப்பாங்க. மேலே நீங்கள் பார்க்குறீங்களா அதுதான் கோட்டை. பீரங்கிகள் அது எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. இந்த குளந்தாங்க நான் சொன்னது சத்திய புஷ்கரணி. அழகாக பார்த்திங்கன்னா 8 படிநிலைகள் இருக்குது. அப்படியே 8 வழியாகவும் நம்ம இறங்கலாம். எண்கோண வடிவமைப்பு. இது நீங்கள் நிறைய படங்களில் ஷூட்டிங்கில் பார்த்துருக்கலாம். என்னதான் குளம் அழகாக இருந்தாலும் இதை அசிங்கம் பண்ணுறதுக்கு நம்ம மக்கள் வராமலாம் இருப்பாங்க. அதை பார்க்குறதான் கோட்டை மதில் சுவர். இந்த ஆலயம் இந்த மலை எல்லாம் சுற்றி தான் அப்படியே அந்த கோட்டை மாதிரி அமைஞ்சிருக்கு. 40 ஏக்கர் பரப்பளவில் இருக்க இந்த கோட்டையாகட்டும், மலை மேலே இருக்க இந்த பீரங்கிகளாகட்டும், இந்த குளமாகட்டும், சிவபெருமான் ஆலயம், விஷ்ணு பகவான் ஆலயம் எல்லாமே நீங்கள் தரிசிக்க மறக்காதீங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக கட்டுசோறு கட்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க சுற்றி பார்க்கலாம், மேலே இருக்க அந்த மலையோட சேர்த்து. குளத்துக்கு அருகாமையில் இருக்க ஸ்ரீ பூவராக பெருமாள் குட்டியாக பார்த்திங்கன்னா ஒரு 3 அடியில் இருப்பார். தரிசிச்சுட்டு நம்ம வெளியில் கருப்பசாமி இந்த குளத்துக்கு வெளியில் போகிற வழியில் பார்த்துட்டு நம்ம சிவபெருமான் ஆலயத்துக்கும் போகலாம். ஒவ்வொரு தூண்லேயும் ஒரு நிற்கிற மாதிரி சிலைகள் இருக்குது. நம்ம இருட்டில் டக்குன்னு திரும்பும்போது பக்கத்தில் யாரோ ஆள் நிற்கிற மாதிரி பயமாகவே இருக்குது. இந்த மலைகள்லேருந்தும் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய அப்படியே கல்லுலாம் உடஞ்சும் வந்துட்டுருக்கு. எல்லாமே மலைகள் தான். குடைவரை கோவிலாக இருக்கக்கூடிய இந்த வளாகத்திலேயே சத்தியகிரீஸ்வரரை நம்ம போய் தரிசிக்கலாம். சத்தியமூர்த்தி பெருமாள், சத்தியகிரீஸ்வரர் அப்படின்னு இங்கே இருக்க பெருமாளும் சரி சிவனும் அழைக்கப்படுறார். கோட்டைக்கு உச்சியில் பழங்கால பீரங்கிகள்லாம் பார்த்திங்கன்னா 8000 ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்கள் எல்லாமே நம்ம மேலே ஏறி போகும்போது பார்க்கலாம். 8000 ஆண்டுகள் பழமையான ஓவியம் இன்னமும் காட்சிப்படுத்தி இருக்கிறது, இன்னுமே உயிர்ப்போடு இருக்கிறது ஒரு அதிசயமான விஷயம்தான். ஆன்மீகம் இதை விரும்பக்கூடிய அவங்க ஆன்மீக ஸ்தலமாகவும் வராங்க, சுற்றுலா ஸ்தலமாகவும் இந்த இடம் இப்போ இருக்குது. சுற்றுலா பயணிகளும் நிறைய வந்து அந்த கோட்டை ஓவியங்கள், சிற்பங்கள், பீரங்கிகள், மலை மேலே ஏறுற அந்த ட்ரக்கிங் இதை விரும்பக்கூடியவங்களும் நிறையவே வராங்க. 1800 பிரிட்டிஷ் இவங்க ஆட்சி செலுத்த வராங்கன்னும் பொழுது இந்த இடம் நமக்கு ஒரு ஆயுத கிடங்காக இருக்குது, கைதிகளை அடைச்சி வைக்கிற இடமா, ஒரு சிறைச்சாலையாக இதை மாதிரி மாற்றிடுறாங்க. ஊமைத்துறை, வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்கு பார்த்திங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் ஊமையான் கோட்டை அப்படின்னும் இங்கே அழைக்கப்படுது. எவ்வளோ வரலாற்று கதைகளை இந்த கோட்டை பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ஒன்றா பார்க்கும்பொழுது சொல்லுது. இங்கே இருக்கிற இந்த கல்வெட்டுக்கள் இதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த வரலாற்று கதைகள் நமக்கு தெரியுது. என்ன அழகாக நம்ம டைரி எழுதுகிற மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்கள் கோவில் கட்டும் பொழுதே அழகாக பார்த்திங்கன்னா கல்வெட்டுக்களில் சொல்லிடுறாங்க. அருள்மிகு சத்தியமூர்த்தி நாதர் ஆலயம் இங்கேயும் நமக்கு தனித்தனியாக பார்த்திங்கன்னா லிங்கமும் நம்ம ஒரு 7 அடியில் பார்க்குறோம். இந்த அளவுக்கு உயரமாக நான் பார்த்ததில்லை. நல்லா நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்க சுவாமியை தரிசிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே இருக்க சிவபெருமானையும் சரி விஷ்ணு பகவானையும் சரி தரிசிக்க மறக்காதீங்க. இப்போ எங்களுக்கு அடுத்த ஆலயத்துக்கு செல்ல டைம் ஆகிட்டதால் இந்த மலை மேலே ஏறலை. ஏன்னா இப்போவே மணி 6:30 கிட்ட ஆகிடுது, இருட்டில் ஏற முடியாது. காலையில் வந்தோன்னா ஏறலாம். அடுத்தது நாங்கள் ஒரு ஆலயத்துக்கு போக போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா திவ்ய தேசம்தான். ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை ராமானுஜர் உலகுக்கு எடுத்துரைத்த ஆலயம்தான் அந்த ஆலயம்.
வீடியோ பிடிச்சிருந்தனா விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்தது என்ன, இந்த ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். ராமானுஜர் கோபுரத்து மேலே ஏறி நின்று ஓம் நமோ நாராயணான்னு அந்த மந்திரத்தை உலகத்துக்கு எடுத்துரைத்த இந்த கோவில் என்னன்னு கமெண்ட்ஸில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இந்த கோவிலில் நிறையவே கதைகள் இருக்குது. எங்கள் வேதா டீச்சர் தான் முதல் இந்த கதையை எனக்கு சொன்னாங்க. அடுத்த வீடியோவில் இந்த கோவிலை சந்திப்போம்.